ஆசை வந்து இதை செய்யணும் ஆசை, அங்க போகணும்னு ஆசை, ஃபிளைட்ல போகணும்னு ஆசை, அதுல நான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பதவியில வரணும் ஆசை, நான் இப்படி பணக்கார ஆகணும் ஆசை, இப்படி பெரிய பங்களாவை கட்டணும்னு ஆசை, இப்படி பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை, எல்லா ஆசையும் இருக்குது. குறுகிய எண்ணங்கள் உள்ள இருந்தா யார் மதிப்பா? யார் நம்மளுக்கு மதிப்பு கொடுப்பா? கர்த்தர் கூட மதிக்காம அவருடைய கிருபையை காட்டாம இருக்கிறாரு. ஏன்னா நம்மளுக்குள்ள குறுகிய எண்ணங்கள் வெரி 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 அப்படியே ஷ்ரிங்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க நிறைய பேர். நிறைய பேருக்குள்ள குறுகிய எண்ணங்கள். இப்படிதான் இருக்கணும், பெண்கள் இப்படி பேசக்கூடாது, பெண்கள் முன்னாடி வரக்கூடாது. ஒருத்தர் எனக்கு எழுதுறாரு, எந்த பைபிள்ல இருக்குது பெண்கள் பேச சொல்லி, ஏன் பேசுறீங்க? இன்னும் அவங்க குறுகிய மைண்ட்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், தேவை கிடையாது. அவங்களும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னமும் இதை பார்க்கும் போது கூட சிலருக்குள்ள எண்ணங்கள் என்னன்னாக்கா, ஏன் பெண் என்ன இப்படி பேசுறாங்களே, ஏன் பேசக்கூடாது? அன்னைக்கு இந்திரா காந்தி மட்டும் பேசினாங்க, அன்னைக்கு ஜெயலலிதா மட்டும் பேசினாங்க, அப்புறம் சில இன்னைக்கு அந்த பெண்கள் சிங்கப்பெண்ணே தொடங்கியாச்சுங்க, தைரியமா போறாங்க. ஆனா இன்னமும் அந்த குறுகிய மைண்டுக்குள்ள ஒய்ஃபை பேச விடக்கூடாது, நீ பேச வராத, நீ முன்னாடி வராத, நீ இதை பேசாத, மருமகளை தூர வை, நீ பேசாத, நீ அதை பேசாத. இதெல்லாமே குறுகிய எண்ணங்கள். ஒரு பிராட் மைண்டடே கிடையாது. ஒரு பிராட் மைண்ட் இருந்தா எல்லாமே சூப்பரா சந்தோஷமா இருக்கும். சூப்பரா இருக்குது. அந்த இட்லி செய்யறாங்களே, இட்லி ரவுண்டா தான் இருக்கணும்ல, முக்கோணமா இருக்கக்கூடாது, அது ஹார்ட் ஷேப்ல இருக்கக்கூடாது. இப்ப அந்த மாதிரி இட்லி தட்டுலாம் கொண்டு வந்துட்டான். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நிறைய பேருக்கு. அதனால கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? எப்படி ஆண்டவரே இதெல்லாம் புரியலையே. நிறைய பேருக்குள்ள குறுகிய மைண்டு. அவங்க பிள்ளைகள் இப்படிதான் படிக்கணும், டாக்டர்னா டாக்டர் தான், அதுக்கு மேல படிக்க கூடாது, அதை பத்தி யோசிக்க, வேற எதையும் யோசிக்காத அப்படின்ட்டு பேசுவாங்க. சோ பிரியமானவர்களே, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்குள்ள இருக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் வந்து நமக்கு விடுதலை தர வேண்டும் என்று விரும்புகிறார். கண்டிப்பா கர்த்தர் யாபேசுடைய ஜெபம், என் எல்லையை பெரிதாக்குவீராக. மூன்றாவது காரியம், நன்மையை பெரிதாக்குறவர், நன்மையை கொடுத்து பெரிதாக்குகிறவர். சங்கீதம் 31:19 வசனம், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிதா இருக்குது. ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை, நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அனுபவிங்க எல்லாத்தையும் தயவு செய்து. ஆண்டவருக்குள்ள நீங்க இருக்கும் போது ஆண்டவர் கொடுத்து கொண்டு போகிற வழிகள் வித்தியாசமானவைகள், அவர் கொடுக்கிற எண்ணங்கள் வித்தியாசமானவைகள். நல்ல பிராட் மைண்டை கொடுப்பாரு,